தன்னுடைய படைப்பு எந்த ஒன்றும் அழிந்து விடக்கூடாது, கெட்டு போகக்கூடாது, தாழ்ந்து விடக்கூடாதுன்னு இறைவன் விரும்புகிறான். மற்ற யாவும் அமானியத்தை சுமந்து கொள்ளவில்லை, அதாவது பொறுப்பை ஏற்றுக்கல. நீ என்ன அறிவிக்கிறியோ நான் படி வாழ்கிறேன்னு சொல்ற சகலமும் மனிதன் மட்டும் நான் பார்த்துக்கிறேன். நமக்கு பிரித்து அறிவிக்கப்படுகிறது, எது வேணும் எது வேணான்னு அறிவிக்கப்படுது. மற்றவற்றிற்கு தெளிவாக இதை செய்யணும்னு அவ்வளோதான், ரெண்டாவது கேள்வியே கிடையாது. நமக்கு இது செய்யலாம், செய்யாமலும் இருக்கலாம். ஏன்னா ஆட்சி செய்வதற்காக படைக்கப்பட்டோம். ஒரு அரசன் எத்தனை பேருக்கு ஐடியா கேட்கலாம், ஆனால் முடிவு அது தெளிவானதை நன்மையை எடுத்து காரியம் செய்யணும். இப்போ தான் அரசன். கெட்ட காரியம் செய்கிறதுனால கொடுங்கோல் அரசன் அப்படிலாம் கிடையாது. அரசன்னாலே நல்லவன் அர்த்தம். நீங்கள் இப்போது அதற்கு இயற்கைக்கு மாறாக இருக்கிறீங்க. நீங்கள் இப்போ மனிதனே கிடையாது, அப்புறம் என்ன கொடுங்கோல் அரசன்? எந்த ஒரு மனித படைப்பும் நன்மை நல்ல எண்ணத்தை கொண்டுதான். நீங்கள் கெட்ட எண்ணத்தை கொண்டு வருகிறீர்கள் என்றால் நீங்கள் மனிதர்களே இல்லை என்பதை இறைவன் அறிவிக்கின்றான் நல்லெண்ணத்தோடு. அப்போ ஆட்சி செய்யக்கூடிய அமைப்பில் மனிதனை இறைவன் படைத்து இருக்கும் போது பிரித்து அறிவிக்கின்றான். அதில் நன்மையை ஏற்றுக்கொண்டு தீமையை விளக்கி ரெண்டுமே தெரிஞ்சிருக்கணும். ஆட்சி செய்யக்கூடியவனுக்கு ரெண்டுமே தெரிஞ்சிருக்கணும். இல்லைன்னா குழந்தை இல்லையா, எல்லாத்தையுமே சொல்றதெல்லாம் கேட்டுக்குது அப்படின்னா, நல்லதாகவே நினைக்குது அப்படின்னா அது குழந்தை. ஆட்சி செய்யக்கூடியதுக்கு அல்ல. அது சூழ்ச்சி வஞ்சகம் இது அப்படின்னு என்னன்னு தெரியுது, அதை செய்யக்கூடாதுன்னு விளங்கி நீங்கள் வாழ வேண்டும். ஒவ்வொரு மனிதனும் ஆட்சி செய்யக்கூடியவன், உயர்வான படைப்பு. ஏன்னா உங்களுக்கு கொடுக்கப்பட்டதை கொண்டு நீங்கள் சகலத்தையும் ஆட்டி படைக்கிறீங்க இல்லையா, எல்லா அழிவு காரியங்களும் செய்கிறீங்க இல்லையா. நல்லது எதுவும் செய்யாட்டி கூட செய்ய முடியாது, அழிவு செய்ய ஆரம்பிக்கிறீங்க இல்லையா. மற்ற எந்தொன்றும் இன்னொன்றை அழிப்பதில்லை மனிதனை தவிர. அதன் காரணமாக இணை வைப்பு நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். சிலையை வணங்குறது, ரொம்ப ஒரு பொருளை எனக்கு பிடிச்சிருக்கு, அதெல்லாம் இல்லை. அப்படி அவங்க சொல்கிறதாக இருந்தால் அவங்க எந்த ஒரு அமைப்பை உருவாக்க மாட்டாங்க இல்லையா. நாடோடிகள் மாதிரி வாழ்ந்திருப்பாங்க. அதை விளங்கினவங்க அப்படி தான் அர்த்தம் இருந்தேன்னா அவங்க ஒரு பெரும் மாளிகைகளை கட்டி கொண்டு இருக்க மாட்டாங்க இல்லையா. ஒரு வழிபாடு செய்வதற்கு கூட பெரும் மாளிகைகளை அரண்மனைகளை கட்ட மாட்டார்கள் இல்லையா. விருப்பத்தோடு தான் இருப்பாங்க இல்லையா. இல்லை, அவங்க மற்றவங்களும் சொல்கிறாங்க நீங்கள் கட்டக்கூடாது, நாங்கள் கட்டிக்கிறோம். அமைப்புங்கிற பேரில் அந்த அமைப்புக்கு கட்டணம் வேணும் இல்லையா அப்படின்ட்டு மிக பெருசாக என்றென்றும் இருக்கக்கூடியதாக, அதில் அவர்கள் மட்டும் வாழக்கூடியவர்களாக இல்லையா. மக்களுக்கு அங்கே அனுமதி இல்லை. பார்க்குறது கூட உங்களுக்கு கட்டணம் தான். அதல்ல, நீங்கள் உங்களுக்கு நீங்களே அநியாயம் செய்து கொள்ளாதீர்கள், பெருமைப்படுத்தாதீர்கள். பெருமை கொள்ளாதீர்கள், பிறரையும் பெருமைப்படுத்தாதீர்கள். பெருமைப்படுத்துவதன் காரணமாக இன்னும் பெரும்பாலான மனிதர்களை நீங்கள் இழிவுபடுத்துகிறீர்கள். என்னை போல ஒரு மனுஷன்தான் இல்லையா.